வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஓனரு தன்னோட நிறுவனத்துக்கு மேனேஜர் தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுத்துருந்தார். இந்த விளம்பரத்தை கொடுத்துட்டு தன்னோட நண்பரை சந்தித்து எப்படி ஆள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா கேட்குறதுக்காக தன்னோட நண்பரை சந்தித்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், நம்ம காலம் மாதிரியெல்லாம் இல்லை, இந்த காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு, பசங்களாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்படி கெட்டு போன பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம தொழில் பண்ணோம்னா தொழில் லாஸ் ஆகிடுது. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்ட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்போது அவர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பழக்கங்களே இல்லாத ஒரு பையனை நீ மேனேஜராக தேர்ந்தெடுக்கணும்னு அந்த காலத்தில் முடியாது. இருந்தால் ஒன்று பண்ணு, ரெண்டு கெட்ட பழக்கம் இருக்கிற பசங்களை மட்டும் அப்படி உள்ள ஒரு பையனை தேர்ந்தெடுத்து நீ வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்தார். இவரை கொடுத்த ஐடியாப்படி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வெளியில் 2 கெட்ட பழக்கங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு அவர் உள்ள இன்டர்வியூ நடத்தினார். அப்போ பையன் போனான். அந்த பையனை பார்த்து கேட்டார், தம்பி நீங்கள் தம் அடிப்பீங்களா அப்படின்னாரு. அவன் ஆமான்னா. தண்ணி அடிப்பீங்களா அப்படின்னாரு. ஆமான்னு சொன்னான். பொண்ணுங்க அப்படின்னாரு. அது இல்லாமல் எப்படி சார் அப்படின்னா. சரி உனக்கு வேலை கிடையாது போ அப்படின்னாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் அவர் விசாரிக்க அவங்களும் 2 பழக்கங்களுக்கு மேலே சொல்ல எல்லோரும் வெளியிலே போயிட்டு இருந்தாங்க. யாரையுமே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க முடியலை. ஒரே ஒரு பையன் அங்கேருந்து வந்து அந்த போர்டை வெளியில் இருந்த அந்த போர்டை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போனான். ஏய், யார் நீ, எதுக்கு போர்டை எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு கேட்டார். நான் தான் வேலையில் சேர போகிறேனே, அப்புறம் எதுக்கு இந்த போர்டு அப்படின்னு அவன் கேட்டான். வேலையில் சேர போறியா? ஏய், எப்படி வேலையில் சேருவேன்? நீங்கள் என்ன அதில் போட்டிருக்கீங்க? 2 கெட்ட பழக்கங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தானே நீங்கள் வேலை கிடையாதுன்னு போட்டிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் இருக்குது, வேலை கொடுப்பீங்கல்ல அப்படின்னு. அப்படியா, வா அப்படி ஆளை தான் நான் தேடிட்டு இருக்கேன், உட்காரு, உன்னோட கெட்ட பழக்கம் என்ன சொல்லுனார். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, முதல்ல நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் என் கெட்ட பழக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா. ஏய் சொல்கிறா, தம் அடிப்பியா அப்படின்னு கேட்டார். இல்லை கிடையாது அப்படின்னா. தண்ணி அடிப்பியா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏன் அப்படி வளவலன்னு கேட்குறீங்க? உங்களுக்கு தேவை 2 பழக்கத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு தானே வேலை கொடுக்க மாட்டேங்க, எனக்கு ஒரு பழக்கம் தான் இருக்குது, நீங்கள் வேலை கொடுங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னான். நீ அதை சொல்லு, உனக்கு வேலை தரேன் அப்படின்னா. நீங்கள் வேலையை கொடுங்க, நான் சொல்கிறேன்னா. சரிண்ணா, அவனுக்கு வேலை அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன கெட்ட பழக்கம் சொல்லுனாரு. ஒன்றா அவரும் கேட்டார். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக சொன்னான், எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய் சொல்லுவேன், நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு. இப்படி தாங்க நமக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு நம்ம ஆள் எடுக்கிறோம்னா முதல்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, நம்ம தொழில் சார்ந்த திறமை அவங்கக்கிட்ட இருக்கா அதை மட்டும் பாருங்கள். அப்போ தான் நம்ம தொழிலும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். நன்றிங்க.